தகவல் குரல் தேர்தல் அறிவிச்சாச்சு. இனிமே நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் ரூல் புக்குக்கு கீழே தான் வரப்போறோம். அதோட பேர் தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள். இது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல, அரசுக்கு ஏன் நமக்கும் கூட சில முக்கியமான கட்டுப்பாடுகளை கொண்டு வருது. அது என்னென்னு இந்த பகுதியில விரிவாக பார்க்கலாம். இந்த தேர்தல் நேரத்துல ஒரு நம்பர் மட்டும் ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடும். அதுதான் 50,000. சும்மா இருந்த இந்த நம்பர் இப்போ ஏன் திடீர்னு இவ்ளோ பெரிய விஷயமா மாறுது? இந்த கேள்விதான் நம்மள முதல் விஷயத்துக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. ஆமாங்க, இதுதான் எல்லாருக்கும் வர்ற முதல் சந்தேகம். தேர்தல் டைம்ல எதுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல கையில பணம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மக்களை நேரடியா பாதிக்கிற ஒரு விதி. சரி, வாங்க இந்த 50,000 ரூபாய் கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். இது நம்மள மாதிரி சாதாரண மக்களை நேரடியா பாதிக்கிற ஒரு ரூல் இல்லையா? சோ இத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த ரூல் எதுக்குன்னா சிம்பிள். யாரும் பணத்தை கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்கிடக்கூடாது. அதுக்காக தான் பறக்கும் படைகள்னு சொல்லி ஸ்பெஷல் டீம்ஸ் ஊர் முழுக்க சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க சரியா டாக்குமெண்ட் காட்டலனா பணத்தை சீஸ் பண்ணிடுவாங்க. நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறத தடுக்கணும். அப்போ இந்த பணக்கட்டுப்பாடுங்கிறது ஒரு சின்ன துண்டுதான். இதுக்கு மேல ஒரு பெரிய ரூல் புக் இருக்கு. அதுதான் தேர்தல் நடத்தை விதிகள். அப்படின்னா என்னன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இது எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்கிற ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் தான். எதுக்கு? எலெக்ஷன் ரொம்ப நேர்மையா சுதந்திரமா நடக்கணும், எல்லா கட்சிக்கும் எல்லா வேட்பாளருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட உருவாக்கணும். அதுதான் இதோட மெயின் அஜெண்டா. இந்த ரூல்ஸ் எல்லாம் வருஷம் முழுக்க இருக்குமான்னு கேட்டா இல்ல. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட். எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற அன்னையிலிருந்து ரிசல்ட் வர்ற நாள் வரைக்கும் மட்டும்தான் இந்த விதிகள் அமல்ல இருக்கும். இது ஒரு டெம்பரரி ரூல் புக் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. சரி, அந்த சமமான வாய்ப்புங்கிறது நடைமுறையில என்ன அர்த்தம்? ஆட்சியில இருக்கிற கட்சிக்கும் சரி, மத்த கட்சிகளுக்கும் சரி, என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இதுல பாருங்க, 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, ஆட்சியில இருக்கிற கட்சி கவர்மெண்ட் மிஷனரிய, அதாவது அரசு வாகனத்தையோ பணத்தையோ அவங்க தேர்தல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தவே முடியாது. புதுசா எந்த திட்டத்தையும் அறிவிக்க கூடாது. இன்னொரு பக்கம், எல்லா கட்சிகளுக்குமே பொதுவான சில விதிகள் இருக்கு. மதம் ஜாதிய வச்சு பேசக்கூடாது, தனிப்பட்ட முறையில யாரையும் தாக்கக்கூடாது, ரொம்ப நாகரிகமா நடந்துக்கணும். சரி, இவ்ளோ நேரம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற ரூல்ஸ பத்தி பார்த்தோம். ஆனா இந்த விதிகள் அவங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு வாக்காளரா நமக்கும் சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட பங்கு ரொம்ப முக்கியம். முதல்ல, ஓட்டுக்காக யாரும் பணம், பரிசு பொருள் இல்ல சரக்கு கொடுத்தா கண்டிப்பா வாங்கவே கூடாது. அடுத்தது, மௌன காலம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஓட்டுப்பதிவுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாது. அதே போல ஓட்டு போடுற இடத்துல இருந்து 100 மீட்டருக்குள்ள எந்த கட்சி சின்னமோ பிரச்சாரமோ இருக்கவே கூடாது. இதெல்லாம் மீறி ஏதாவது நடந்தா அதை புகார் பண்றதும் நம்ம கடமை தான். புகார் பண்றது இப்போ ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் தேர்தல் ஆணையம் விஜில்னு ஒரு ஆப் கொடுத்திருக்காங்க. எங்கேயாவது பணப்பட்டுவாடா நடக்குதா, இல்ல வெறுப்பு பேச்சு பேசுறாங்களா, உடனே ஒரு போட்டோ எடுங்க இல்ல வீடியோ எடுங்க. இந்த ஆப்ல உங்க பேர், ஊர் எதுவும் சொல்லாமலேயே அப்லோட் பண்ணிடலாம். அதிகாரம் இப்ப நம்ம கையில இருக்கு. புகார் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், முதல்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நம்மளோட ஓட்டுரிமைய உறுதி செய்யறது. ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேர் சரியா இருக்கான்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் சரியா நடக்குதான்னு யாரு பாத்துக்குவா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே வேலை செய்யுது. ஆமாங்க, இந்த படத்துல பாக்குற மாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகள், தேர்தல் ஊழியர்கள், பறக்கும் படையினர்னு ஒரு பெரிய கூட்டமே இதுக்காக இரவு பகலா உழைக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்புதான் நேர்மையான தேர்தலுக்கு அடித்தளம். யோசிச்சு பாருங்க, வாக்காளர் பட்டியல் ரெடி பண்றதிலிருந்து இவிஎம் மெஷின்களை தயார் பண்றது, வேட்பாளர் செலவுகளை கண்காணிக்கிறதுன்னு அவங்க செய்யற வேலை சாதாரணமானதில்ல. அவங்க சரியா வேலை செஞ்சாதான் நம்மளால ஒரு நம்பகமான தேர்தலை நடத்த முடியும். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு நேர்மையான தேர்தலை நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட வேலை மட்டும் இல்ல, அதுல நமக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஒரு விழிப்புள்ள குடிமகனா இந்த தேர்தல்ல உங்க பங்கு